31 வயது நிரம்பின தன் கணவனை கொன்ற கொலைக்காரனை மன்னிக்கிறேன் என்று நம்மால சொல்ல முடியுங்களாங்க? அது தாங்க இந்த செப்டம்பர் மாதம் நடந்திருக்கிறது. சார்லி கர்க் என்பவர் 31 வயது நிரம்பினவர். இவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் நல்ல ஒரு குடும்பம் இருந்தால் நல்ல சமுதாயம் இருக்கும், ஆகவே பிள்ளைகளை தேவ பயத்தில் நடத்த வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதத்தில் உள்ள அநேக நல்ல விஷயங்களை தேசத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநேக ஃபாலோவர்கள் இவருக்கு இருக்காங்க. ஆனால் இவருடைய நல்வழியை நல்போதனை பிடிக்காத ஒரு துன்மார்க்கமான வாலிபன் இவர் கழுத்திலே சுட்டு கொண்டு விட்டான். அமெரிக்கா தேசமே ஆடி போய் துக்க நாளை கொண்டாடுகிறார்கள். அநேக வாலிபர்கள் அழத் தொடங்கிட்டாங்க. பெரிய ஒரு துக்கம். இந்த சம்பவத்தை அறிந்த அநேக கிறிஸ்தவ வாலிபர்கள் சபைக்கு போகாதவங்க கூட போயிருக்காங்க. வேதத்தை படிக்காதவங்க கூட ஒரு பக்தி வாராக்கி வந்திருக்கு. இவர் மரணத்தினால வேதத்தை படிச்சிருக்காங்க. அதுபோல அநேக சாட்சிகள் ஒரு பக்கம். இவருடைய மெமோரியல் சர்வீஸ்ல அவருடைய மனைவி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்னாடி என்ன பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற நேரத்தில் அவங்க மனைவி சொன்ன அந்த வார்த்தை தாங்க உலகத்தை அசைத்து விட்டது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அவமானப்படுத்தி தன்னை அடித்தவர்களை உச்சகட்ட வழியில் இருக்கும்போது, பிதாவே இவர்களை மன்னிங்கள், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாம இருக்கிறார்கள் என்று சொன்னாரோ, அதே போல என் கணவனை கொன்றவரை நான் மன்னிக்கிறேன். I forgive him. அந்த வீடியோவை ஒரு முறை பார்த்துருங்க. I forgive him. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எழுமி நின்று கரங்களை தட்டி எழுதார்கள். இது பார்க்கும்போது நம்முடைய கண்களில் கூட தண்ணீர் வருகிறது. கிறிஸ்துவத்தின் சிலுவையின் வல்லமையை மன்னிக்கிறாங்க. சத்துரு கூட மன்னிக்கிறது. இந்த வலி வேதனை அதுல கூட அந்த துன்மார்க்கனை மன்னிக்கிற ஒரு மனது அந்த சின்ன வயது விதவிக்கு இருக்குன்னா அதை யாரால முடியும் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள் தான். May God bless you.